வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசா விலாக். இன்னைக்கு நாங்கள் மலேசியாவில் பைக் வாங்கலான்னு போயிட்டுருக்கோமே. இங்கே மோட்டார் சைக்கிள் டீலர் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நமக்கு யாரை சூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ ரேட்டிங்ஸ் நிறையா இருக்க ஷாப்ஸ் 3 சூஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். இவ்வளோ நாள் எங்களுக்கு பைக் தேவைப்படலை. பட் இப்போ பைக் தேவைப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆஃபீஸ் இவங்களுக்கு கிட்டேயே இருந்தது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்றதுனால போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ நியூ ஆஃபீஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அது இங்கேருந்து கொஞ்சம் லாங்கு. ஸோ நம்ம பஸ்ஸு ட்ரெயின் அதுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா டைம் அதுக்கே போயிடும். அதனால் ஏதாவது நம்மக்கிட்ட பைக் இருக்கணும்னு சொல்லிட்டு பைக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கேஎல்ல உள்ள புதுன்னு ஒரு ஏரியாவில் இருக்க மோட்டார் சைக்கிள் டீலர் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஷாப் நேம் மோட்டோசிங், ஜலான் படு கிட்ட இருக்குது. இங்கே நிறைய கலெக்ஷன் காமிச்சாங்க. நிறைய யூஸ்டு வெஹிக்கிள் அண்ட் நியூ வெஹிக்கிள் இருக்குது. பட் எங்கள் பட்ஜெட்டில் இங்கே இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம். அவங்க 2 ஆப்ஷன் காட்டினாங்க. பட் அது எங்களுக்கு ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள் அப்படின்றதுனால எங்களுக்கு அது செட் ஆகலை. அதே மாதிரி எங்களுக்கு சொன்ன பட்ஜெட்லேயும் அவங்க அதை கொடுக்கல. அதனால் நாங்கள் வேறு வெஹிக்கிள் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லை இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தான் காமிச்சாங்க. 3000 ரிங்கிட்லேயே இவங்க ரொம்ப ஓல்டு மாடல் தான் காமிச்சாங்க. சரி, ஓகே, நம்ம வேறு ஷாப்பில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம கேபு பிடிச்சி நாங்கள் வேறு ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். மலேசியாவில் ஃபியூல் ரேட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனாலே இங்கே நிறைய பேர் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போகாமல் ஓன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஃபியூல் டைப் ரெகுலரு, ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸ் இங்கே இருக்குது. 2 ரிங்கிட்டுக்கே இங்கே பெட்ரோல் கொடுக்குறாங்க. 2 ரிங்கிட் அப்படின்னா ஐஎன்ஆருக்கு 40 ருபீஸ் தான். ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 3 ரிங்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபா. இப்போ நாங்கள் அடுத்து வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா HH பைக்கர்ஸ். இது கேம்பாங்கில் இருக்குது. இது நம்ம பட்டு கேவ்ஸ் முருகன் கோயில் போகிற வழியிலே இருக்குது. அது அங்கேருந்து பக்கம்தான். இது யூஸ்டு நியூ வெஹிக்கிள் ரெண்டுமே இங்கே இந்த ஷாப்பில் இருக்குது. இப்போ நாங்கள் சூஸ் பண்ண வெஹிக்கிள் யமஹா FZ வெஹிக்கிள். இது நம்ம இந்தியாவில் இருக்க மாடல் தான். கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அதே மாடல் தான் நமக்கு இங்கே கிடச்சிது. 2014 மாடல் இது. இங்கே நமக்கு வண்டியை ட்ரையல் பார்க்குற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நமக்கு ஈஸியாக ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம இதையே சூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் FZ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதையே சூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களே நமக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர், இன்சூரன்ஸ், ரோட் டேக்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க. நமக்கு அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. இன்கேஸ் இப்போ நம்ம ஓட்டும் போது அந்த வண்டியில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா உடனே அதை சேஞ்ச் பண்ணியும் நமக்கு அதை கொடுத்துடுவாங்க. ஸோ நமக்கு இது டீலர்கிட்ட வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. இல்லை நம்ம வெளியில் வாங்குகிறோம், பர்சன் கிட்ட வாங்குகிறோன்னா அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே போகணும் எல்லாமே நம்ம அலையணும். பட் இது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இப்போ எங்கள் கையில் இந்த பைக்கை கொடுக்கல, நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதும் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 ரிங்கிட் மட்டும் நாங்கள் இப்போதைக்கு பே பண்ணிவிட்டு நாங்கள் பேலன்ஸ் அப்புறம் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டோம். இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சுட்டு நம்ம 2 நாளுக்கு அப்புறம் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பட்டனு, லைக் பட்டனு தட்ட மறந்துடாதீங்க.